சொல்லிவிட்டு வரும் சம்பிரதாய ஆய்வு இனி இருக்காது. எந்த பள்ளிக்கூடத்திற்கும் எப்போது வேண்டுமானாலும் ஆய்வுக்கு வருவேன் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய எந்த பள்ளிக்கூடத்திற்கும் எப்போது வேண்டுமானாலும் முன்னறிவிப்பின்றி நான் வருவேன் என்றார். இது எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று கூறிய அமைச்சர் ராஜ்மோகன், பொறுப்பு நிர்வாக அதிகாரிகள், ஆசிரியர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். ஒரு சகோதரனாக சொல்லுகிறேன், தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எந்த பள்ளிக்கூடத்தில் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் முன்னறிவிப்பின்றி நான் வருவேன் என்பதை நேரத்தில் சுட்டி காட்டுகிறேன். இது ஒரு எச்சரிக்கையாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம், அது ஒரு பொறுப்புணர்வாக நாம் எடுத்துக்கணும். சொல்லிவிட்டு வருவதோ அல்லது சமுதாயத்துக்கு வருவதோ கிடையாது. அப்போ சொல்லிவிட்டு வருவதோ அல்லது சமுதாயத்துக்கு வருவதோ கிடையாது. இது இந்த தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய திக்கெட்டும் திசையட்டும் இருக்கிற 38 மாவட்டங்களுக்கும் எப்போ வேண்டும்னாலும் எந்த நேரத்தினாலும் நாங்கள் நேரில் பார்ப்போம். அப்போ எல்லா நேரத்திலையும் இது தயார் நிலையில் வைத்துக்கொள்ள வேண்டியது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடைய கூட்டு பொறுப்புணர்ச்சி என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்டிக் கொள்கிறேன். தொடர்ந்து பேசிய அமைச்சர் ராஜ்மோகன், கூட்டணி கட்சிகளுக்கான அங்கீகாரத்தை வழங்கியவர் முதலமைச்சர் விஜய் என்றும் 3 மாதத்தில் ஆட்சி கவிழும் என ஸ்டாலின் பேசியிருப்பது கூடாது எனவும் தெரிவித்தார். கூட்டணி என்கின்ற பெயரில் கூட்டணி கட்சிகளின் முதுகில் ஏறி திமுக சவாரி செய்தது என்று அவர் கூறினார். அரசியல் தலைவர், முதிர்ச்சியான ஒரு அரசியல் தலைவர், இன்றைய நிலையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் மோஸ்ட் பொலிட்டிஷியன் கூட அப்படி சொல்லலாம், முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படி கூறியிருக்க வேண்டாம். அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அவர் தவிர்த்திருக்கலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நமது கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களை சொன்னபடி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் அமைச்சரவையில் இடம் தந்திருக்கிறார். இன்னைக்கு வன்னியரசு தோழருக்கு அமைச்சரவை இடம் கிடைத்திருப்பது வன்னியரசு தோழர் என்ற ஒரு தனி மனிதருக்கு கிடையாது. அது நீண்ட நெடுங்காலமாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு அங்கீகாரம். இன்னைக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இத்தனை ஆண்டுகள் சுதந்திரத்துக்கு பிறகு முதல் முறையாக அமைச்சரவை இடம் பிடித்திருக்கிறது என்பது குரலற்றவர்களுக்கு குரலாக ஒலிப்பதற்கான அடையாளம். அப்போ கூட்டணி என்ற பேரில் அவர்களினுடைய முதுகில் ஏறி சவாரி செய்துவிட்டு வாக்குகளை மட்டும் வாங்கிவிட்டு அவர்களுக்கான அங்கீகாரத்தை இத்தனால் தராமல் இருந்தாங்க. வரலாற்றிலேயே முதல் முறையாக தமிழக அரசியலில் அதை மாண்புமிகு முதல்வர் சி ஜோசப் விஜய் அதை நிறைவேற்றி காட்டியிருக்கிறார். ஒரு மூத்த அரசியல்